வந்துடுறேன். வேல்ராஜ், பொண்ணு ஆசைப்பட்ட அண்ணன் டிரைவிங் ஸ்கூலுக்கே அனுப்பிச்சிருக்கேன். சரிங்க சார். பொண்ணு அவசரம் இல்லை, நிதானமாக கற்றுக் கொடுங்க. இந்த உங்கள் பொண்ணே வேண்டாங்க சார். ஒரு நிமிஷம் சார், உங்கள் அப்பா பேசுகிறாருமா? சாமி. எஸ்பா. வயசு பொண்ணுமா நீ, வண்டி ஓட்டும்போது மூஞ்செஞ்சில் அடிபட்டுற போது பார்த்து சூதானமாக ஓட்டணும். சரிப்பா, பாய். எப்போம்மா யூட்டர்ன் போட்டு பழக போகிற? நானும் திருப்பணும்னு தான் நினைக்கிறேன் சார். வண்டி திரும்ப மாட்டேங்குது. எது வண்டி? மெதுவா மெதுவா. யூட்டர்ன் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவா போங்க, பயப்படாம ஓட்டுங்க. பயப்படாத நீயே பயப்படுற. சும்மாறா தலைமா போமா. இப்படி எல்லாம் கத்து கொடுத்தா 5 வருஷம். நாங்கெல்லாம் எத்தனை பேர் கிணத்துல தள்ளி விட்டு நீச்சல் கத்து கொடுத்துருக்கோம் தெரியுமா? இப்ப பாரு எப்படி யூட்டர்ன் பண்ணுதுன்னு. அட பாவி, முதல்ல இவ உயிரோட இருக்கானு பாறா. ஏங்க என்னங்க இப்படி அடிபட்டு? ஒரு நிமிஷம் இருங்க. ஆட்டோ எனக்கு ஒண்ணு இல்லன்னு சொல்றேன். ஓடிட்டு உட்கார்றா, எனக்கு தெரியும். What happened? பாவ அப்படி அநியாயமா ஒருத்தனை கொன்னுட்டியேமா. ஐயோ, நான் சாகுற அளவுக்கு இடிக்கல. நீ சாகுற அளவுக்கு இடிக்கல, பட் அவ ஏர்ல வந்து விழுந்தவன் சாகுற அளவுக்கு விழுந்திருக்கான். அவன் கொண்டு வந்த பூசணிக்காய் எந்த அளவுக்கு தெரிச்சு போச்சுன்னா, அவன் மண்டைக்குள்ள இருக்க மூளை எந்த அளவுக்கு தெரிச்சிருக்கான். எப்படியும் ஆந்தி வேலை செப்டிங் ஆயிருவான். என்ன சொல்றீங்க? போற வழியில செத்துருவான்னு சொல்றேன். டோன்ட் கிரை. எதார்ன டெட் பாடி முன்னாடி போய் அழுகலாம். டெட் பாடியா? க்ளோஸ் யுவர் மவுத். ஏய் சேகரே, என்னடா ஆச்சு? தெரியலண்ணே, என்னன்னு பாக்குறேன். அங்க எவனா ஆணி நீ போட்டுருக்கானே, போய் பாரு. ஆணி ஏதாவது இருக்காடா? டயர் வெடிச்ச மாதிரி இருக்குண்ணே. அண்ணா, புல்லட் மாதிரி தெரியுதுண்ணா. எது புல்லட்டா? ஏய் எவனா இருக்காண்டா பாத்ரா. சேகரே, ஏய் யாரா? ஏய் ஏய் எவனா அந்த வெளியில வாடா. ஒரு எஸ்ஐயா பப்ளிக்ல அதுவும் நடு ரோட்ல வச்சு கொண்டிருக்காங்க சார். சட்டப்படி ஆக்ஷன் எடுப்போம் சார். அதுக்காக என்கவுண்டர்ன்றது டூ மச் சார். பப்ளிக் நம்ம மேல இருக்க நம்பிக்கை போயிட்டு ரவுடிங் மேல பயம் வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம இந்த வேலையில இருக்கிறதுக்கே யோகியது இல்ல சார். என்கவுண்டர் பண்ணா கண்டிப்பா மீடியால இஷ்யூ ஆகும் சார். என்கவுண்டர் தான், ஆனா நாம தான் பண்ணோன்றது மக்களுக்கும் தெரியக்கூடாது, மீடியாக்கும் தெரியக்கூடாது. ஏன் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்க சக போலீஸ்க்கு கூட தெரியக்கூடாது. பட் ரவுடிங்களுக்கு தெரிய வைக்கணும்.